Good morning, students. Now we are going to see about chemistry 4th lesson matter. From lower class itself, we are all know about matter. What is matter? Anything that occupies space and having mass. For example, we kept a book on a table. It occupies some space, and the book has some mass. So it is example for matter. Then we take a chalk piece that also kept on a table. It also occupies some space, so it is example for matter. Not only book and chalk piece, everything in the universe are all having some occupying some space and having mass, so that are all example for matter. Then okay, let's we see the lesson. In the universe, all manifestation phenomena and evolution of life are caused by matter and energy. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளோட வெளிப்பாடு தென் நம்மளோட வாழ்க்கை செயல்முறை எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேட்டர் அண்ட் எனர்ஜி பொறுத்து தான் இருக்குது. The various objects which exist around us ஆர் மேட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். நம்மளை சுற்றி நம்ம வேரியஸ் கைண்ட் ஆஃப் நிறைய விதமான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஏதாவது ஒரு டைப்பான மேட்டர் மூலிமா தான் நம்மளுக்கு மேட் ஆகிருக்கும். We are perceive some of these objects through our senses like sight, touch, hearing, taste and smelling. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம இருக்குது அப்படின்றத நம்ம உணர்றோம்னு பார்த்தீங்கன்னா பை அவர் சென்சஸ். சைட் நம்ம பார்க்குறது மூலிமா, டச் நம்ம தொடுறது மூலிமா, இல்லை ஹியரிங் நம்ம காதால் அது கேட்கும்போது, இல்லை டேஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள, தென் ஸ்மெல்லிங் நம்ம இருக்குது அப்படின்றத ஸ்மெல் பண்ணக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் மூலிமா தான் நம்ம அந்த மேட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுறோம். எ கிளாஸ் ஆஃப் டம்ளர் கேன் பி சீன். இப்போ ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். அகர்பத்தி பர்னிங் கேன் பி ரெகக்னைஸ்டு பை இட் ஸ்மெல். இப்போ வந்து ஒரு வீட்டில் ஊதுபத்தி பற்ற வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம அதனோட ஸ்மெல் மூலிமா நம்ம அது ஊதுபத்தி இருக்குன்றதை நம்ம உணர்றோம். வேறஸ் விண்ட் ப்ளோவிங் கேன் பி ஃபெல்ட். இப்போ காற்று வீசுது அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறது, நம்ம உடம்பு மேலே ஸ்கின் மேலே அது மோதும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் போசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். எல்லா விதமான மேட்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபை சம் ஸ்பேஸ், அதுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோம். தென் தட் ஆர் ஹேவிங் சம் மாஸ். Mass mean that are having some weight. Of course, some are heavy and others are light. ஒரு சிலது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். Thus, matter can be defined as anything which occupies space or volume and mass and can be perceived by our senses. அப்போ மேட்டர் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக இட் ஆக்குபை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா தட் டெஃபினெட்லி தட் ஹேவிங் வால்யூம், அப்போ அதுக்கு வால்யூமும் இருக்கும். தென் ஹேவிங் மாஸ் இருக்கணும். தென் வி ஃபீல் பை அவர் சென்சஸ், நம்மளோட உணர்வுகள் மூலியமா அது இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆஸ் வி நோ ஆல்ரெடி மேட்டர் எக்ஸிஸ்டிங், நம்மளுக்கு ஏற்கனவே மேட்டர் வந்து எத்தனை டைப்பாக இருக்குது அப்படின்னு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் ஆர் த 3 types ஆஃப் மேட்டர்? சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். சாலிட்ஸ் சப்ஸ்டன்ஸ் லைக் wood, ஸ்டோன், சாண்ட், அயன் எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாண்டு, கல், மரம். Then you are all already know about lot of example for solids that are all example for the types of solid matter. Liquid means examples like water, milk, fruit and juices are example for liquid matter, etc. Then gases like substance like oxygen, nitrogen, carbon dioxide, steam, that are all exist in gaseous state of matter. So these are the 3 types of matter. That what are they? Solid, liquid, gases, and also they giving some examples. How the matter is composed, எப்படி வந்து இந்த மேட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி கம்போஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் இன் any physical state is composed of smaller particles such as atom, molecules or ions. இப்போ மேட்டர் அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, காம்போசிஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனாலையோ இல்லை மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனாலையோ இல்லை அயான்ஸ் அப்படின்னா அயனிகள் அப்படின்னு அர்த்தம். அயான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when atom lost its electron or it may be accept one more electron that. Okay students, matter is composed of atoms or molecules or ions. Atom is nothing but building blocks of matter.
ஆட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அணுக்கள் அதாவது ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாகிற அந்த பெரிய பொருளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் அஸ் see about atom. An atom is the smallest particle of an element. ஒரு எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். ஒரு எலமெண்ட் அப்படின்னா தனிமம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தனிமத்தை சின்ன சின்னதாக பிரிக்க முடியல, கடைசியாக நீங்கள் ஒரு பொருளாக பிரிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான் நம்ம பார்ட்டிக்கலை ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். which exhibit all the properties of that element. அந்த ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்க எடுத்து அதை நம்ம செக் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் அது வந்து எக்ஸிபிட் பண்ணணும். அதாவது அதோட ப்ராப்பர்ட்டி அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஹோல் எலமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கோ, அது எல்லாமே இந்த ஆட்டமுக்கும் இருக்கும். இட் மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. அதாவது இது தனியாகவும் இருக்கலாம், இல்லை மற்ற அணுக்களோட மற்ற ஆட்டம்ஸோட சேர்ந்தும் இருக்கலாம். பட் டேக் பார்ட் இன் எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனால் இது என்ன பண்ணோம், ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்லேயும் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் ஆட்டம் இன் கிளாஸ் 7 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர். லாஸ்ட் இயரே நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் டு ஃபார்ம் எ மாலிகுல். மாலிகுல் அப்படின்னா என்ன, ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து அணுக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாகிற அந்த பொருளுக்கு பேர் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆட்டம்ஸ் ஒரு வகையான ஆட்டமாக சேம் டைப்பாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸாகவும் இருக்கலாம். A molecule is the smallest particle of a pure substance. ஆனால் இங்கே என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும், அது ஒரு எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா காம்பவுண்டாகவும் இருக்கலாம். நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் வந்து இதை பற்றி படிச்சிருப்பீங்க. காம்பவுண்ட் மிக்சர், காம்பவுண்ட் அப்படின்றது பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் எக்ஸிபிட் த சேம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹோல் காம்பவுண்ட். ஆனால் மிக்சர் அப்படின்றது கிடையாது, இது வந்து என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும், அட்டு ஃபிக்ஸ்டு ரேஷியோவாக இருக்காது, டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன். பட் காம்பவுண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் தான் வந்து உனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாட்டரோட ஃபார்முலா என்ன சொல்லுவோம் நம்ம, H2O அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிங்க, H2O. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் அப்படின்னா அது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தது தான் ஒரு வாட்டர் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கிறத காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா அது நம்ம மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மாலிகுல் அப்படின்றது என்னது, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் an element or a compound. இப்போ சேம் ஆட்டம் தான் கம்பைன் ஆயிருந்தது, H2 அப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Then next one, which can exist independently and retain the physical and chemical properties of the substance. இதுவும் அதே மாதிரி தான், அந்த காம்பவுண்டோட ஹோல் ப்ராப்பர்ட்டியும் வந்து இந்த மாலிகுல்ஸும் வந்து ஒபே பண்ணும். நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணக்குள்ள அதை பற்றின உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இதுலேருந்து அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆனால் ஆட்டம்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காது, மாலிகுல் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், தனியாகவே உனக்கு எக்ஸிஸ்டாக இருக்கும், தனியாகவே அது நிலையானதாக உனக்கு இருக்கும். தென் அயான்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் ஹேவிங் ஏ சார்ஜ். அயான்ஸ் அப்படின்னா என்ன, ஆட்டம்ஸ் அதாவது தனியாக இருக்க ஆட்டம் இல்லை குரூப்பாக இருக்க ஆட்டம்ஸ்க்கு வந்து ஆட்டமுக்கு சார்ஜ் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் மிஸ், ஆட்டம்க்கு நம்ம சார்ஜ் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் அப்படின்றது ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஏன் நியூட்ரல் சொல்கிறோம், இட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்டு எலக்ட்ரான்ஸ். புரோட்டானுக்கு வந்து என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு ஆட்டம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்ற ஆட்டமில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் 10 புரோட்டான்ஸும் இருக்கும். ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அதை நம்ம நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே வந்து அந்த ஏ, ஸோ இப்போ ஏ அப்படின்ற ஆட்டமில் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது 10 எலக்ட்ரான் 10 ப்ரோட்டான் இருக்குது. இப்போ நான் அந்த 10 எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா 9 எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஆனால் ப்ரோட்டான் வந்து எவ்வளோ இருக்கும், சேமாக தான் உனக்கு இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆட்டம் நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஆட்டம் சொல்லக்கூடாது, அயான் நம்ம சொல்லுவோம். அந்த அயானை வந்து நம்ம கேட்டயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது பாசிட்டிவ் சார்ஜ் அயான். இதே அந்த ஏ அப்படின்ற ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அதை நம்ம ஆட் பண்ணக்குள்ள என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆட்டமை நம்ம நெகட்டிவ் சார்ஜ்டு அயானா ஆனியான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அயான். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள். ஒய் சிம்பிள், இப்போ நம்ம சிம்பிள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். எஸ் சிம்பிள் இஸ் அன் இமேஜ் ஆப்ஜெக்ட் எக்ஸெட்ரா. சிம்பிள் அப்படின்னா என்னது, ஒரு குறியீடு, அது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு
ஆப்ஜெக்டோட ஷேப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். தட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம் மீனிங். ஏதாவது அது பற்றி என்ன பண்ணும், அந்த சிம்பிள் அப்படின்னா ஏதாவது ஒரு மீனிங்கை அது உணர்த்துறதா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ட் எ டவ் சிம்பிள் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பீஸ். இப்போ ஒரு வெள்ளைப்புறா வெண்புறா அப்படின்றது நம்ம எதனோட இதாக சொல்கிறோம், அமைதியின் குறியீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிமிலர்லி வி டினோட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பை சிம்பிள்ஸ். இப்போ மேத்ஸ்லேயும் நம்ம நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். மைனஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம நிறைய சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி நம்ம பர்சன்டேஜ் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன் த சேம் வே இன் கெமிஸ்ட்ரி each element is denoted by a symbol. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுறோம். ரைட்டிங் அவுட் த நேம் ஆஃப் அன் எலமெண்ட் எவ்ரி டைம் would become too troublesome. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எலமெண்ட்டோட பேரை பெருசாக இருக்குது அப்படின்ற இல்லை வேர்டு ஃபுல்லாக எழுதக்குள்ள அது என்ன சொல்லுவோம், நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனை. ஸோ symbols of elements. Let us learn the brief history of symbols of elements. இந்த எலமெண்ட்டோட சிம்பிள்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். Greek symbols. The symbols in form of the geometrical shapes were those used by the ancient Greeks to represent the four basic elements around us such as earth, fire and water. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் நம்ம யார் யூஸ் பண்ணாங்க, க்ரீக் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எர்த்துக்கு, அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீக் சிம்பிள்ஸ் எர்த்து, ஃபயர், ஏர், வாட்டர், அந்த ஒரு ட்ரையாங்கிள்ஸ் வச்சுட்டு அதில் வந்து உனக்கு சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயருக்கு, ஏருக்கு, வாட்டருக்கு இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறதுக்காக உனக்கு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ், அதாவது எர்த் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் வந்து தலைகீழ இருக்க மாதிரி உனக்கு போட்டிருக்காங்க. ஃபயர் அப்படின்னா ட்ரையாங்கிள் மேல் நோக்கி இருக்குது. ஏர் அப்படின்றது ட்ரையாங்கிள் போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போட்டிருக்காங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட் த டெம்பரேச்சர் ஆல்சோ. கோல்டாக இருக்குது, இல்லை வந்து மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்குது, வார்மாக இருக்குது, ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து உனக்கு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. Then alchemist symbol. In the days of alchemist அப்படின்னா தமிழில் வந்து ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ், இந்த கெமிக்கல்ஸோட டீல் பண்ணுறவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரசவாதம் அப்படின்னா வந்து இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த நம்ம படத்துலலாம் பார்ப்போம், இரும்பை வந்து நான் தங்கமாக மாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸோட டீல் பண்ணுறவங்கள நம்ம அல்கெமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா the different material that they used were represented by the above mentioned symbol while they try to change less valuable metal into gold. அதாவது இவங்க வந்து இந்த அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த நோட்ஸ் எடுத்து வைக்கக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லெஸ் வேல்யூபிள் மெட்டல், ரொம்ப வேல்யூ, இந்த இரும்புன்றது வேல்யூ கம்மி, ஆனால் கோல்டு அப்படின்றது நம்ம சொல்ல முடியுமா வேல்யூ கம்மின்னு. ஸோ அந்த லெஸ் வேல்யூபிளாக இருக்க மெட்டலை வந்து கோல்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்றத அவங்க வந்து நோட் பண்ணி வைக்கக்குள்ள இந்த சிம்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸ், அதாவது லெஸ் வேல்யூபிள் மெட்டலை கோல்டாக மாற்றுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் அல்கெமி. அதை யார் வந்து செய்கிறாங்களோ அவங்க அந்த மென்க்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்கெமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் அல்கெமி இஸ் கால்ட் அல்கெமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டால்டன் சிம்பிள்ஸ். டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணார். இன் 1808 ஜான் டால்டன், இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், tried to name thus various elements based on the pictorial symbols. அதாவது 1808 அந்த டைமில் என்னென்ன எலமெண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சோ, அதாவது அவைலபிள் சொல்லக்கூடாது, என்னென்ன எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்களோ அந்த எலமெண்ட்டை வந்து அவர் பிக்டோரியல் சிம்பிள், பிக்சர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு ட்ரையல் பண்ணார் அவர். These symbols are difficult to draw and hence they are not used.
ஸோ இந்த சிம்பிள்ஸ் அப்படின்றது என்னது டிஃபிகல்ட், ட்ரா பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இட் இஸ் ஒன்லி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிம்பிள்ஸோட ஹிஸ்ட்ரி நம்ம அனலைஸ் பண்ணக்குள்ள ஒருத்தர் எடுத்த முயற்சி அப்படின்னு பார்க்கக்குள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அவர் என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணார் அப்படின்னு பாருங்கள். நிக்கல் அப்படின்றதுக்கு சிம்பிள் கொடுத்துருக்காரு, ஆர்சனிக், ஆன்டிமனி, வாட்டர். வாட்டரில் பார்த்தீங்கன்னா இதே சேம் சிம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கீழே பாருங்கள் இந்த டேபிளில், அதாவது 1808 என்னென்ன எலமெண்ட் இருந்துச்சோ அப்போ கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸுக்கு டால்டன் வந்து சிம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த சிம்பிளோட டேபிள் தான் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ், அதாவது இந்த டால்டன் கொடுத்துருக்க சிம்பிள்ஸ், இந்த க்ரீக் சிம்பிள்ஸ்லாம் 1 மார்க்லையும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெர்சிலியஸ் சிம். இன் 1813 John Jacob Berzelius devised a sim system using letters of alphabet rather than signs. அதாவது இந்த பெர்சிலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பிக்சர்ஸ், இந்த ட்ராயிங் இந்த மாதிரிலாம் போடுறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இவர் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸை வச்சு எப்படி சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்றது இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். The modified version of Berzelius system follows under the heading system for determining symbols of the element. ஸோ இதை தான் நம்ம மாடிஃபை பண்ணி இப்போ எலமெண்ட்ஸ்க்கு நம்ம சிம்பிள் கொடுக்கறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ present system for determining symbols of the elements. ஸோ இப்போ இருக்க நடைமுறையில் நம்ம எப்படி சிம்பிள்ஸ் வந்து கொடுக்குறோம் எலமெண்ட்ஸ்க்குன்றதை நம்ம பார்க்கலாம். First point, the symbols of the most common elements, mainly non-metal, use the first letter of their English name. அதாவது non-metals, மெட்டல் இல்லாத உலோகங்கள் இல்லாமல் அலோகங்கள் இருக்குல்லமா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே பாருங்க, நான் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா போரான், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா, போரான், கார்பன், ஃப்ளூரின், ஹைட்ரஜன், அயோடின், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், வனேடியம், யுரேனியம், இட்ரியம். இது எல்லாத்துக்குமே அந்த வேர்ட் நம்ம எழுதுறோம்ல, அந்த எலமெண்ட்டோட வேர்டு எழுதுறதுல ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம இங்கே சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த நேம் ஆஃப் த எலமெண்ட் ஹேஸ் த சேம் இனிஷியல் லெட்டர் ஆஸ் அனதர் எலமெண்ட் தென் சிம்பிள் யூசஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆஃப் தேர் எலமெண்ட் நேம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் அப்பர் கேஸ், செகண்ட் லெட்டர் இன் லோயர் கேஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சில எலமெண்ட்டோட நேம் எழுதக்குள்ள அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏற்கனவே வந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம செகண்ட் லெட்டரை நம்ம யூஸ் பண்ணி அது கூட ஜாயின் பண்ணி நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, பக்கத்தில் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, எல் இருக்குது. ஸோ ஏஎல் அப்படி நம்ம எழுதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் நம்ம எழுதுவோம், அதான் உனக்கு அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெட்டரை நம்ம என்ன எழுதுவோம், ஸ்மால் லெட்டரில் நம்ம எழுதுவோம். அது எதுக்கு அந்த மாதிரி இருக்குது, பேரியம், பெரிலியம், பிஸ்மத், புரோமின், கோபால்ட், கேலியம், ஹீலியம், லித்தியம், நியான், சிலிகான், ஆர்கான். Okay, next one is third point. In the first two letters of the name of elements are the same, then the symbol consists of first letter and second letter or third letter of English name that they do not have in common. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து உனக்கு சேமாக இருந்ததுனால நம்ம செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணோம். செகண்ட் லெட்டரும் ஒரு சிலதில் செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்தது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் செகண்ட் லெட்டர் வி கேன் யூஸ் தேர்ட் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், தேர்ட் பாக்ஸில் ஆர்கான் அண்ட் ஆர்சனிக் ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ காமனாக இருக்குது, செகண்ட் லெட்டர் ஆரும் காமனாக இருக்குது. ஸோ ஆர்கானுக்கு ஏஆர் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். ஆர்சனிக் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் போட முடியாது, ஸோ ஏஎஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? தென் செகண்ட் ஒன், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோரின், குரோமியம் ரெண்டுத்துக்கும் சிஹெச் காமனாக இருக்குது. ஸோ குளோரினுக்கு நம்ம சிஎல் போடுவோம், குரோமியம்க்கு சிஆர் அப்படின்னு நம்ம போடுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் புரோமின், கோபால்ட், கால்சியம், கேட்மியம். கால்சியம் அண்ட் கேட்மியம் பார்த்தீங்கன்னா சிஏ காமனாக இருக்குது. ஸோ சிஏ அப்படின்றது கால்சியத்துக்கு எடுத்துக்கிட்டோம், கேட்மியம்க்கு சிடி நம்ம போடுறோம். தென் மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ், மெக்னீஷியத்துக்கும் மேங்கனீஸ்க்கும் ஃபர்ஸ்ட் டூ லெட்டர் இஸ் சேம். ஸோ மெக்னீஷியத்துக்கு எம்ஜின்னு எடுத்துக்கிட்டோம், மேங்கனீஸ்க்கு எம்என் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். சிலிகான் இஸ் எஸ்ஐ. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் their old names or Latin name of an element. There are 8
சாரி 11 எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணாமல் அதனோட ஓல்டு நேம் இல்லைன்னா வந்து அதனோட லத்தீன் நேம் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். சோடியம் அப்படின்னா NA அப்படின்றது நம்ம சிம்பிள் போடுவோம். மிஸ் சோடியத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் தானே, அங்கே எஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அதனோட லத்தீன் நேம் நட்ரியம், NA அப்படின்னு நம்ம போடுவோம். பொட்டாசியமுக்கு கேலியம், ஸோ வி யூஸ் K. அயனுக்கு வந்து ஃபெரம், ஸோ அதனால சிம்பிள் நம்ம Fe அப்படின்றது நம்ம போடுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர். காப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்ரம், ஸோ வி யூஸ் Cu. சில்வர் அப்படின்னக்குள்ள அர்ஜென்டம் Ag நம்ம யூஸ் பண்ணுறோம். கோல்டுக்கு அவுரம் Au. மெர்குரிக்கு ஹைட்ரோகைரம் Hg நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்டுக்கு பிளம்பம் Pb. டின்னுக்கு ஸ்டானம் Sn. ஆன்டிமனிக்கு ஸ்டிபியம் Sb. டங்ஸ்டனுக்கு உல்ஃப்ரம் W நம்ம போடுவோம். Some elements are named using name of country or scientist, color, mythological character or planet. ஸோ ஒரு சிலது வந்து ஒரு கண்ட்ரியோட நேமையோ இல்லை ஒரு சயின்டிஸ்டோட நேமையோ இல்லை கலர் இல்லை அதனோட கேரக்டர் என்னவோ அது எல்லாமே வச்சு நம்ம இல்லை பிளானட்டோட நேம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அமெரிஷியம் இது நியூவாக கண்டுபிடிச்சிருக்க எலமெண்ட். இது அதுக்கு வந்து அமெரிக்கா கண்ட்ரியோட ஞாபகமாக நம்ம என்ன பண்ணுறோம், AM அப்படின்னு சொல்கிறோம். யூரோப் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் அப்படின்றது காண்டினென்ட். ஸோ அந்த காண்டினென்ட்டை இது பண்ணுறதுக்காக யூரோப்பியம் அப்படின்ற எலமெண்ட்டுக்கு EU சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நொபிலியம் அப்படின்றது தட் இண்டிகேட் த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆல்ஃப்ரட் நோபல். ஸோ அவரோட இது ஞாபகமாக NO அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அயோடின் இப்போ மித்தலாஜிக்கல் கேரக்டர். இப்போ இந்த அயோடின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் கூட ஆட் பண்ணோம், கார்போஹைட்ரேட் கூட போட்டோம் அப்படின்னா வயலட் கலரை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த கலரை வந்து நம்ம இங்கே குறிக்கணுன்ற, அதை க்ரீக்கில் வந்து குறிக்கணுன்றதுக்காக I அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் மெர்குரி Hg, அதாவது Hg அப்படின்றது கிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி அப்படின்றது வந்து கிரேக்க கடவுள் அப்படின்றது அவங்களுக்கு அர்த்தம். ஸோ Hg அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனோட கேரக்டர் ஞாபகமாக. ப்ளூட்டோனியம் இட் இண்டிகேட்ஸ் த பிளானட் ப்ளூட்டோ. நெப்டோனியம் யுரேனஸ் இது எல்லாமே பிளானட்டை வச்சு உனக்கு இந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு ரைட் எ சிம்பிள் ஃபார் எ கிவன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்க்கு எப்படி நம்ம சிம்பிள் எழுதணும், அப்போ எழுதுக்குள்ள என்னென்ன நம்ம பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். If the element has a single English letter as a symbol, it should be written in capital letter. ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது அதனோட சிம்பிள். இப்போ ஆக்சிஜன் அப்படின்னா O மட்டும்தான், அப்போ நம்ம அதை கேபிட்டலில் நம்ம எழுதணும். ஹைட்ரஜன் அப்படின்னா H தான் நம்ம போடுவோம், அதை நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலில் போடணும், ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் 2 letter symbol, the first letter should be in capital followed by small letter. இப்போ 2 லெட்டர் அதில் வருது அப்படின்னா அந்த சிம்பிளில் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலில் போடணும், செகண்ட் லெட்டர் நம்ம ஸ்மாலில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் A நம்ம கேபிட்டலில் போடுவோம், L வந்து ஸ்மாலில் போடுவோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட். மிஸ் இதெல்லாம் நம்ம எதுக்கு சிம்பிள் யூஸ் பண்ணணும், நம்ம நேமே எழுதிட்டு போயிடலாமே அப்படின்னா அது வந்து நேம் எழுதுறது என்ன சொல்கிறது, இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கூட பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் சிம்பிள் அப்படின்றக்குள்ள மிஸ்டேக் வரக்கூடாது. ஸோ சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் சிக்னிஃபைன்ஸ். இப்போ இந்த சிம்பிள் எழுதுறதுனால என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேம் ஆஃப் த எலமெண்ட். அது சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டோட பேரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் this symbol of oxygen stands for the element oxygen. அதாவது ஆக்சிஜனோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம O அப்படின்னு நம்ம போடுவோம். இப்போ O அப்படின்னு மட்டும் போட்டிருந்தது அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ நீ சிம்பிள் போடுறீங்க O மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து 2O அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சாரி O2ன்னு போடுவோம், அதில் வந்து நம்ம எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம நேம் எழுதி அதெல்லாம் நான் எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே நம்ம சிம்பிள் போடக்குள்ள அந்த சிம்பிளை வச்சு நம்ம நேமையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு ஆக்டிவிட்டி வந்து கார்ட் கேம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெர்குரி இதெல்லாம் நம்ம இந்த எலமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை, இப்போ இந்த டேபிளில் அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எழுதி நம்ம கேம் வந்து கிளாஸில் ப்ளே பண்ணணும். கிளாஸ் சீக்கிரம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் நம்ம ப்ளே பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்.
The progress of man towards civilization is linked with the discovery of several metals and non-metals. ஒரு நம்ம மனிதனோட வளர்ச்சி கற்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட வளர்ச்சி எதை பொறுத்து இருந்தது, அவன் நாகரிகமாக மாறதுக்கு காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் செவரல் மெட்டல்ஸ். இந்த மெட்டல் நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சதுனால அதனோட வளர்ச்சி இருந்தது. ஈவன் டுடே இன்னைக்கு கூட பார்த்தோன்னா த இண்டெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஏ கண்ட்ரி டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இட் ப்ரொடியூசஸ் அண்ட் யூசஸ். இதுவே ஒரு நாட்டோட இன்றைக்கி கூட ஒரு நாட்டோட வளத்தை வந்து எதை வச்சு தான் கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் எவ்வளோ மெட்டல்ஸ் வந்து அவன் உற்பத்தி பண்ணுறான், எவ்வளோ அவன் யூட்டிலைஸ் பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிட்டே போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கொரோனாவால் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதில் வந்து பணத்தை முதலீடு பண்ணாலும் நஷ்டமாகுது. ஸோ தங்கம் வாங்கி வச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு முதலீடு எதுவும் பாதிப்பு வராதுன்னு நிறைய, அதாவது உலக நாடுகளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போடுறாங்க, தங்கத்தை தான் போடுறாங்க. ஸோ அப்போ எந்த நாட்டில் தங்கம் அதிகமாக இருக்கோ அந்த நாடு வெல்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். The wealth of a country is measured by the amount of gold in its reserve. அப்போ அந்த நாட்டோட வளத்தை வந்து நம்ம எதில் இருக்குது அப்படின்னு, வளமாக இருக்கா, பணக்கார நாடாக இருக்கா அப்படின்றத நம்ம அவங்க எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். These days, metals and non-metals are used for making tools, machines, cars, utensils, etc. இப்போ இன்றைக்கி நம்ம மெட்டல்ஸ் நான் மெட்டல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டூல்ஸ், இந்த டூல்ஸ் ஐட்டம்ஸை செய்கிறதுக்காக, தென் மிஷினரி ஐட்டம்ஸ், கார் செய்கிறதுக்கு, யூட்டென்சில்ஸ், வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெட்டல்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் நான் மெட்டல்ஸ், சம் ஆஃப் த காமன் மெட்டல் யூஸ்டு ஆர் என்னென்ன மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? அயன், காப்பர், சில்வர், கோல்டு, லெட்டு, ஜிங்க், அலுமினியம், மெக்னீஷியம், நிக்கல், குரோமியம் அண்ட் மெர்க்குரி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். சிமிலர்லி த காமன் நான் மெட்டல்ஸ் யூஸ்டு ஆர் என்னென்ன நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் எக்ஸெட்ரா. அதாவது வி ஆர் யூஸிங் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். An element can be identified as metal or non-metal by comparing its properties with the general properties of metal and non-metal. மீன்ஸ் இது எப்படி மெட்டல், இது எப்படி நான் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்வோம். In doing so, we find that some element neither fit with the metals or with non-metals. அதாவது இப்போ 118 எலமெண்ட்ஸ் வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்குது, 120 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வந்து மெட்டாலிக் கேரக்டர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டிஸோடு ஒத்து போதும் அதை நம்ம மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல்ஸ் கூட ஒத்து வராததை நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு சில எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா such elements are called, அதாவது that elements having both metals and non-metallic. ஓகே, இந்த பீரியாடிக் டேபிளில் ஒரு சில எலமெண்ட், அதாவது தட் ஹேவிங் மெட்டாலிக் கேரக்டர் அண்ட் ஆல்சோ நான் மெட்டாலிக் கேரக்டர், ரெண்டு கேரக்டருமே ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம செமி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சொல்லணும்னா உலோக போலிகள். இப்போ மெட்டல்னா தமிழில் உலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நான் மெட்டல் அப்படின்னா அலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெட்டலோட கேரக்டர், நான் மெட்டல் கேரக்டரும் பிஹேவ் பண்ணுவேன், நான் மெட்டலாகவும் கேரக்டர் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்றவனை நம்ம என்ன சொல்லுவோம், செமி மெட்டல் இல்லைன்னா மெட்டலாய்டு, அதாவது உலோக போலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். எலமெண்ட் அப்போ 3 நம்ம கிளாசிஃபை பண்ணலாமா? மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட் கிளாசிஃபை பண்ணலாம் அதனோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு வி சி அபவுட் மெட்டல். எதை மெட்டல் சொல்கிறோம்? அயன், காப்பர், கோல்டு, சில்வர். இந்த இரும்பு, காப்பர், தென் கோல்டு, சில்வர் நம்ம வீட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெட்டல். கேன் யூ ஆட் சம் மோர் எக்ஸாம்பிள் தட் யூ கேன் அக்ராஸ் இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெட்டல்ஸ்லாம் கூட உனக்கு இருக்குது, நம்ம முன்னாடி டேபிள்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம ரெகுலர் லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத மெட்டலையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு, அதாவது அதனோட இயற்பியல் பண்புகள், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம, அதை கண்ணில் பார்க்குறத நம்ம ஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை நம்ம அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்றத இயற்பியல் பண்புகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த சாலிட், லிக்விட், கேஸ்லாம் இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பாருங்கள்.
ஓகே, மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் மெட்டல்ஸ் வந்து உனக்கு சாலிடாக தான் உனக்கு இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. மெர்க்குரி இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெர்க்குரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி ஈஸியாக மெட்டல், ஆனால் இது வந்து சாலிடாக இல்லை, லிக்விடு தான் உனக்கு இருக்கும். எலமெண்ட்ஸ் சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், gallium become liquid at just or above room temperature. இந்த சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், gallium அப்படின்ற எலமெண்ட் எல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் அதிகமாச்சு, ரூம் டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் அதிகமாச்சு, ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இது லிக்விடாக உனக்கு மாறிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். மெட்டல்னாவே ஹார்டாக தான் இருக்கும். த எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம். இதில் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோடியம் பொட்டாசியத்தையும் நம்ம எக்ஸப்ஷன் நம்ம சொல்லலாம். விச் இஸ் சாஃப்ட் எனஃப் டு பி கட் பை எ நைஃப். அதாவது என்ன சொல்கிறது, சாதாரண கத்தியாலே வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரெண்டும் எக்ஸப்ஷன். ஆஸ்மியம் இஸ் ஸோ ஹாட் தட் இட் கேன் ஸ்க்ராச் கிளாஸ். அதாவது ஆஸ்மியம் அப்படின்ற அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, கிளாஸையே வந்து ஸ்க்ராச் பண்ணிடும். லஸ்டர், அதாவது லஸ்ட்ரஸ் அப்படின்னா வந்து ஷைனி அப்பியரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஷைனியாக மின்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. மேக்ஸிமம் எல்லா மெட்டலுமே எப்படி இருக்கும், ஷைனிங்காக தான் இருக்கும். த டைப்பிக்கல் ஷைனி ஆஃப் மெட்டல் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர். இந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷைனியாக இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல் மெட்டல்ஸ் ஹாவ் எ டைப்பிக்கல் மெட்டாலிக் லஸ்டர் அண்ட் எக்ஸப்ஷன் இஸ் கால்சியம். கால்சியம் அந்த மெட்டலை தவிர மீதி இருக்க எல்லா மெட்டலுமே ஷைனி அப்பியரன்ஸ் உனக்கு இருக்கும், ஷைனிங்காக, அதாவது ஷைன் பண்ணும் உனக்கு. டென்சிட்டி, அடர்த்தி. மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அடர்த்தி மிகுந்த பொருளாக தான் உனக்கு இருக்கும். சோடியம் அண்ட் பொட்டாசியம் மட்டும் லோ டென்சிட்டி. இது ரெண்டும் ஏன்னா சாஃப்டாக இருக்குல்ல, ஸோ இது லோ டென்சிட்டியாக உனக்கு இருக்கும். தென் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் என்னது, உருகு நிலை. அது உருகிறது எப்போ உருகும். தென் பாயிலிங்னா கொதிக்கிறது. மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட். மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரெண்டுமே அதிகம். ஏன்னா மெல்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகணும், இப்போ இரும்பு வந்து நீங்கள் உருக்குறீங்க, இரும்பு அப்படின்றது ரொம்ப ஹார்டான மெட்டல். சும்மா நீங்கள் இதில் போட்டு உருக்குனீங்கன்னாவே உருக்கிடுமா. நீங்கள் ஹை டெம்பரேச்சர் எபோவ் 1000 டிகிரிக்கு நீங்கள் மேலே நீங்கள் 1000 டிகிரிக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உனக்கு இரும்பு உருகவே ஆரம்பிக்கும். அது உருகி அதுக்கப்புறமா லிக்விட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது கொதிக்கும். ஸோ அப்போ மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஜென்ரலி அதிகம். இதுலேயே எக்ஸப்ஷன்ஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா என்னது, சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி அண்ட் கேலியம். இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கம்மி தான். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த். மெட்டல் ஹாவ் த கெப்பாசிட்டி டு withstand strain without breaking. அதாவது வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஓகே, டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மெட்டல்ஸோட ஸ்ட்ராங் கேரக்டர், அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரென்த்னா தமிழில் வந்து இழுவிசை வலிமை, அதனோட இழுக்க முடியுதா அப்படின்னு அந்த பார்க்குறத நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்வோம். It is the property that owes the use of iron for construction of railway tracks. இப்போ இந்த ஸ்ட்ரென்த், இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தா இந்த அயன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜிங்க், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் எக்ஸப்ஷன். ஏன்னா zinc, arsenic, antimony, இது இந்த 3 எலமெண்ட்ஸும் ஆர் த எக்ஸப்ஷன் ஃப்ரம் த டென்சைல் ஸ்ட்ரென்த். இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் நம்ம என்னென்னு சொன்னோம், இழுவிசை வலிமை அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ரயில்வே ட்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மேடப் ஆஃப் அயான். இப்போ ட்ரெயின் அது மேலே போகுது அப்படின்னக்குள்ள ஹை ஃப்ரிக்ஷன் வந்து உனக்கு உருவாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அயான் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். அந்த கேரக்டர் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் malleability அப்படின்னா the metal having the capacity to make sheets, அதாவது தகடு மாதிரி தட்டுறோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா malleability அப்படின்னு நம்ம சொல்லுவோம். metal can be hammered into very thin sheet. இப்போ மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா தட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம thin sheet-ஆக, அதாவது இது தகரம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி உருவாக்குற அந்த பண்புக்கு பேர் தான் malleability அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்தெந்த மெட்டல்ஸ்க்கு மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே malleability இருக்குது. அலுமினியம்
மேக் யூஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சில்வர் ஃபாயில்ஸ். இப்போ இந்த அலுமினியம் அப்படின்ற மெட்டலை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மேலிபிலிட்டி அப்படின்ற இந்த பண்பை வச்சு, அதாவது தகரம் மாதிரி நம்ம செய்கிறோம்ல, இதை வச்சு தின் ஃபாயில் மெல்லியஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலுமினியம் ஃபாயில் எல்லாம் சொல்கிறோம் நம்ம. இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பாக்ஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு மெல்லிசான ஃபாயிலாக கூட நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டக்டைலிட்டி. டக்டைலிட்டி, மெட்டல் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். அதாவது மெட்டல்ஸை வந்து தின் ஒயர்ஸ் கம்பி மாதிரி செய்கிறத வந்து நம்ம டக்டைலிட்டி நம்ம சொல்வோம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்ட் டக்டைலிட்டி. எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர்ஸ். இப்போ இந்த ஒயர்லாம் நமக்கு எடுத்து பார்த்தீங்க, உள்ள மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம்னா செம்பு கம்பி தான் உனக்கு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டக்டைலிட்டி நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்டிவிட்டி. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே, ஆல் த மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் வந்து நல்லாவே கண்டக்ட் பண்ணும். சில்வர் அண்ட் காப்பர் ஆர் வெரி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுலேயுமே பெஸ்ட்டாக இருக்கிறது எது, சில்வர் அண்ட் காப்பர். ஹவெவர் பிஸ்மத் அண்ட் டங்ஸ்டன் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸில் பிஸ்மத்தும் டங்ஸ்டனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் உனக்கு இருக்கும். இந்த சர்க்கியூட் நம்ம 7th நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேட்ரி செல்லு, ஒரு என்ன சொல்கிறது, ஒன் எண்ட் ஆஃப் த பேட்ரி செல் இஸ் கனெக்டட் வித் பல்பு, த அனதர் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெயில், அயன் நெயிலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த அயன் நெயிலோட அனதர் எண்ட் வந்து பல்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அயன் நெயில் மூலிமா என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால பல்பு உனக்கு க்ளோ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோனோரஸ். சோனோரஸ் அப்படின்னா ப்ரொடியூசிங் சவுண்ட் ஆன் பீயிங் ஹீட். இப்போ மெட்டல்ஸ் நீங்கள் அடிச்சிங்க, அது மேலே தட்டினீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் சவுண்ட், ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனோரஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், சோனோரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இரும்பு நீங்கள் கீழே போடுறீங்க, ஒரு டம்ளர் கீழே போடுறோம் அப்படின்னா டிங்னு சவுண்டு வருதா இல்லையா, ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறது, சோனோரஸ் கேரக்டர் சொல்லுவோம். த ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸ்ட் இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். இப்போ டெம்பிள் பெல் எல்லாம் உலோகங்களால தான் செஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெங்கலம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அடித்தோன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹை சவுண்ட் கொடுக்குது. ஸோ அதனால இந்த டெம்பிள் பெல்ஸ் எல்லாமே மெட்டல்ஸில் நம்ம செஞ்சுருக்காங்க. Next we see about non-metals. Element that do not shine. ஒரு சில என்னென்ன எலமெண்ட் வந்து ஷைன் பண்ணாதோ, லஸ்ட்ரஸாக இல்லை, நெய்தர் டூ ஹாட் நாட் டூ சாஃப்ட், ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம நான் மெட்டல்ஸ் நம்ம சொல்கிறோம். எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் கேஸஸ் இருக்க கேஷியஸ் எலமெண்ட்ஸாக வாயு நிலையில் இருக்க எலமெண்ட் எல்லாமே நான் மெட்டல்ஸ். சம் நான் மெட்டல்ஸ் ஆர் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா நம்ம நிறைய சொல்லலாம். உனக்கு பிக்சரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, லஸ்ட்ரஸ் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாகவும் இருக்காது. இப்போ கார்பன், கரி, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா, நம்ம ஈஸியாகவே உடைச்சிடலாம். ஸோ இது எல்லாமே நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்லை, கேசியஸ் எலமெண்ட்ஸும் நம்ம நான் மெட்டல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். Physical state. Non-metals occurs as solid, liquid or gases. Non-metals வந்து 3 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது, சாலிட்லேயும் இருக்குது, லிக்விட்ல இருக்குது, கேஸஸில் இருக்குது. ஆனால் நம்ம மெட்டல்ஸ் வந்து சாலிட் அண்ட் லிக்விட் மெட்டல். லிக்விட் மெட்டல் எது நம்ம சொன்னோம், மெர்க்குரி. ஓகே. ஆனால் non-metals it exists in 3 types of matter. For example, sulfur, phosphorus occurs in solid state while bromine occurs in liquid. இப்போ sulfur, phosphorus எல்லாமே வந்து பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் புரோமின் அப்படின்ற எலிமெண்ட் வந்து லிக்விட், புரோமின் வாட்டராக தான் உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேஸஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் எக்ஸெட்ரா ஆர் அக்கர் இந்த கேசியஸ் ஸ்டேட். இப்போ அட்மாஸ்பியரில் என்ன சொல்கிறது, 78% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது. இது எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட்னஸ். non-metals are generally not hard except diamond. அதாவது non-metals எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் எதுவுமே கிடையாது, ஆனால் டைமண்ட் மட்டும் ரொம்ப ஹார்ட், அது எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா உனக்கு ப்ராபர்பே தெரியும், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், என்னது வைரத்தால் தான் வெட்ட முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹார்டான நான் மெட்டல் அது. லஸ்டர் அப்படின்னா ஷைனி அப்பியரன்ஸ் நம்ம பார்த்தோமா. நான் மெட்டல் ஹாவ் எ டல் அப்பியரன்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அளவுக்கு ஷைனிங் கிடையாது, டல்லாக தான் உனக்கு இருக்குது. கிராஃபைட் அண்ட் அயோடின் ஆர் எக்ஸப்ஷன் as they
they are shiny and lustrous. ஆனால் இதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்குது. எது கிராஃபைட் அண்ட் அயோடின். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டென்சிட்டி, அடர்த்தி. நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் லோ டென்சிட்டி. இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா ஹார்டாக இருந்தது அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாஃப்டாக இருக்கக்குள்ள ஆட்டம்ஸ் ஆர் லூஸ்லி பாண்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி வந்து இதில் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஏன்னா ஆட்டம்ஸில் லூஸாக பைண்ட் ஆகிருக்கிறதுனால டென்சிட்டி கம்மியாக இருக்குது. த எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் எகைன் டைமண்ட். ஆனால் டைமண்ட் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு டென்சிட்டியும் அதிகமாக தான் உனக்கு இருக்கும். Melting point and boiling point. Non-metals have low melting point and boiling point. However, carbon, silicon and boron are exceptions. இப்போ non-metals எல்லாத்துக்குமே வந்து soft in nature இருக்கிறதுனால melting point and boiling point ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சில எக்ஸப்ஷன் யார் யாருக்கு இருக்குது, கார்பன், சிலிகான் அண்ட் போரான். டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த்லாம் என்ன சொன்னோம், நம்ம இழுவிசை வலிமை சொன்னோமா. இங்கே வந்து இதுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு do not have tensile strength. non-metals do not have tensile strength. இது சாஃப்டாக இருக்கிறதுனால இழுவிசை வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹவவர் கார்பன் ஃபைபர் இஸ் எ டென்சைல் ஆஸ் ஸ்டீல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் செய்கிறதுல ஸ்டீல் தான் முன்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கார்பன் ஃபைபர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். கார்பன்ன்றது நான் மெட்டல் தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர், அந்த நூலிலை மாதிரி செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேலியபிலிட்டி. மேலியபிலிட்டினா என்ன சொன்னோம், தகர மாதிரி தட்டுறது, தகடா தட்டுறோம் சொல்கிறோம்ல, அதுதான் மேலியபிலிட்டி. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மேலியபிள். இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, தகடு மாதிரி நம்ம தட்ட முடியாது. இஃப் ஹேமர்ட் தே ஃபார்ம் எ பவுட்ரி மாஸ். இப்போ நீ கறி இருக்குது, அடுப்பு கறின்றது எக்ஸாம்பிள் ஃபார் கார்பன் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து போட்டு தட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பவுட்ராக தான் ஆகுமே ஒழிய உனக்கு வந்து இது என்ன சொல்கிறது, மேலிபிலிட்டி இது கொடுக்காது. ஆக்சுவலி நான் மெட்டல்ஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஆர் பிரிட்டல் இன் நேச்சர். ஏன் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் எல்லாமே பிரிட்டல், நொறுங்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண முடியாது, தகடு மாதிரி தட்ட முடியாது. தென் டக்டைலிட்டி. நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல். இதுலேயும் வந்து என்ன பண்ண முடியாது, நாட் டக்டைல், இது கம்பி மாதிரி நீட்ட முடியாது. எக்ஸப்ஷன் வந்து இந்த கார்பன் ஃபைபர்ஸ் நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது ஹைலி டக்டைல், எவ்வளோ மெல்லிஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைபர் மாதிரி நம்ம இதை கொண்டு வரலாம். கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா non-metals are generally bad conductor of electricity. இப்போ இங்கே நம்ம metals அப்படின்னா good conductor of heat and electricity பார்த்தோம். non-metal அப்படியே opposite bad conductor of electricity. ஆனால் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னது, graphite. graphite அப்படின்றது good conductor of electricity. then sonorous. sonorous அப்படின்னா என்ன சொன்னோம், producing sound when heat. அடிக்கக்குள்ள சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னா sonorous character. ஆனால் non-metal வந்து பார்த்தீங்கன்னா do not produce sound. இது வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்துட்டோம், நான் மெட்டல்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு எப்படி நம்ம மெட்டல் நான் மெட்டலை கம்பேர் பண்ணுறோம், இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் உனக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தோன்னா மெட்டல் எப்பயுமே சாலிடாக தான் இருக்குது, எக்ஸப்ஷனல் லிக்விடாக மெர்க்குரி மட்டும் இருக்குது. ஆனால் நான் மெட்டல் எக்ஸிஸ்ட் இன் சாலிட், லிக்விட், கேஸ் 3 ஸ்டேட்லேயும் உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேலியபிலிட்டி, தகடு மாதிரி தட்டுறது மெட்டல்ஸ் வந்து குட்டாக இருக்குது. நான் மெட்டல் என்னவா இருக்குது, புவர், ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா பிரிட்டல், சாஃப்டாகவும் இருக்குது, பிரிட்டலாகவும் இருக்குது, சீக்கிரம் நொறுங்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. டக்டைலிட்டி இஸ் குட் ஃபார் மெட்டல். அதாவது கம்பி மாதிரி செய்ய சொன்னல, அது டக்டைலிட்டி குட்டாக இருக்குது. ஆனால் நான் மெட்டலுக்கு புவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி, இது மூணுமே மெட்டல்ஸ்க்கு யூஸ்வலி ஹை, ஃபார் நான் மெட்டல் யூஸ்வலி லோ. கண்டக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா மெட்டல்ஸ் ஆர் ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, பட் நான் மெட்டல் இஸ் வெரி புவர். ஓகே ஸ்டூடெண்ட், you understand? Okay, next topic is uses of metal and non-metals. Metals, non-metals or uses பார்க்கலாம். First metal, iron is used for making bridges, engine parts, iron sheet, bars. அதாவது iron வந்து பார்த்தீங்கன்னா என்னது, bridge செய்கிறதுக்கு, என்ஜினோட ஸ்பேர் பார்ட் செய்கிறதுக்கு, தென் அயன் ஷீட் தகரங்கள் செய்கிறதுக்கு, பார்ஸ் இந்த கம்பிகள் இதெல்லாம் வந்து பார்ஸ்லாம் செய்கிறதுக்கு உனக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாட்யூஸ். காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் செய்கிறதுக்கு, அந்த ஒயருக்குள்ளே இருக்க கம்பிங்கள் செய்கிறதுக்கு, காயின் மெட்டல் அப்படின்னாவே காப்பர் தான். காயின் செய்கிறதுக்கு, ஸ்டாட்யூஸ் சிலைகள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில்வர் அண்டு காயின் ஆர் யூஸ்டு for making jewels in decorative purpose and photography. சில்வர் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் மெட்டல்ஸ் தான் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இந்த சில்வரும் கோல்டு வந்து ஜுவல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் சில்வர் ஃபோட்டோகிராஃபியில் சில்வர் ப்ரோமைடாக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், சில்வர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெர்க்குரி.
யூஸ்டு இன் தெர்மோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டு பேரோமீட்டர்ஸ்லையும் இது யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி. அதாவது இதனோட ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு டென்சிட்டி கொஞ்சம் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அது டெம்பரேச்சர் ஏன்னா நம்ம தெர்மோமீட்டர் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு ஐடென்டிஃபை த டெம்பரேச்சர். இப்போ ஒருத்தருக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னா தெர்மோமீட்டர் கொண்டு வந்து வாயில் வைக்கிறாங்க அப்படின்னா அவன் ஃபீவர் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தெர்மோமீட்டரில் இருக்க மெர்க்குரி வந்து அதனோட பாயிண்ட்டை ரைஸ் பண்ணும். அது ஈவனாக ரைஸ் ஆகும் டென்சிட்டி வந்து ஹையாக இருக்கிறதுனால. ஸோ இதை நம்ம தெர்மோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலுமினியம் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் wires, கேபிள்ஸ் ஒயர் செய்கிறதுக்கு கேபிள்ஸ் இந்த செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். தென் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏரோப்ளைன் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அலாய் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் டியூராலுமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளேன்ஸ் ஆர் மேட் ஆஃப் அன் அலாய் விச் கண்டெய்ன்ஸ் அண்ட் மெக்னீஷியம் அலுமினியமும் சேர்ந்து உருவாகிற அந்த அலாய்க்கு பேர் மெக்னாலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் செய்கிறதுக்கு அலுமினியம் யூஸ் ஆகுது. லெட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ். ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற பேட்டரிஸில் லெட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்ரே மிஷின்ஸ்லேயும் உனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா நான் மெட்டல்ஸ் டைமண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ். டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல், அதாவது வைரத்தோடு வைர மூக்குத்தின்லாம் சொல்கிறோம் இல்லை, அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்டு கட்டிங் ஹெவி மெட்டல்ஸ், ஏன்னா டைமண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் மெட்டல். ஸோ கட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், கிரைண்டிங் அப்படின்னா இந்த அரைக்கிறது அப்படிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லையும் இது யூஸ் பண்ணுறாங்க. கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பென்சில் லெட். கிராஃபைட் அப்படின்றது இந்த பென்சில் எழுதுகிற அந்த கருப்பாக பென்சிலில் நடுவில் அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களாமா, அது வந்து கிராஃபைட்டால் ஆனது. Sulfur is used in the manufacturing of gunpowder and vulcanization of rubber. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரப்பரை வல்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கன் பவுடர், துப்பாக்கி பவுடர் செய்கிறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு இன் மேட்சஸ், ரேட் பாய்சன் எக்ஸெட்ரா. மேட்சஸ் அப்படின்னு இந்த தீப்பெட்டி, இந்த என்ன சொல்கிறது மேட்சஸ் ஸ்டிக் செய்கிறதுக்கெல்லாம் பாஸ்பரஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரேட் பாய்சன், இந்த எலி கொல்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்களே, எலி மருந்து வாங்கிட்டு வராங்கல்ல, அதுலேயும் பாஸ்பரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. நைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமோனியா சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த அமோனியா எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நைட்ரஜன் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் ஆகுது. குளோரின் வந்து இஸ் யூஸ்ட் as a bleaching agent and in sterilizing water. குளோரின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட், வெளுக்கும் பொருளாக யூஸ் பண்ணுறோம். ஸ்டெரிலைசிங் கிருமி நாசினியாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு as a rocket fuel and hydrogen flame is used for cutting and welding process. ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ஃபியூவலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் இந்த ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட் பண்ணுறதுக்கு. தென் வெல்டிங் ப்ராசஸ்லாம் இந்த ஹைட்ரஜனால் உருவாகிற ஃப்ளேம் ஹைட்ரஜன் ஃபியூவலாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபியூவலை வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டிங் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ரியாக்ஷனில் இது வந்து என்ன சொல்லுது, ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மெட்டலாய்ட்ஸ். The elements which exhibit the properties of metals as well as non-metals are called metalloids. Elements வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து போத் ஹேவிங் மெட்டலோட கேரக்டரும் நான் மெட்டலோட கேரக்டர் இருக்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது தமிழில் உலோக போலிகள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம் அண்ட் பொலோனியம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டலாய்ட்ஸ். இப்போ நம்ம மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம், நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம். இப்போ மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில். இது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உனக்கு வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, ஐடென்டிஃபை த மெட்டலாய்டு அமாங் த ஃபாலோயிங், ஐடென்டிஃபை த மெட்டல் அமாங் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட். இந்த மெட்டலாய்ட்ஸோட உலோக போலிகளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். மெட்டலாய்ட்ஸ் ஆர் ஆல் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து எப்படி இருக்கும், சாலிடாக தான் உனக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே கேன் ஃபார்ம் அலாய் வித் அதர் மெட்டல்ஸ். இது வந்து என்ன பண்ணும், அலாய்ஸ் அப்படின்னா உலோக கலவை அப்படின்னு அர்த்தம். அதாவது உலோகத்தை மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஹீட் பண்ணி என்ன பண்ணுறது, ஒன்றா டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அலாய் நம்ம சொல்லுவோம். இந்த மெட்டலாய்ட்ஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டல்ஸ் கூட மிக்ஸ் ஆகி அலாய் ஃபார்ம் பண்ணும். Some metalloids such as silicon and germanium can
கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். அதாவது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா சிலிக்கான் ஜெர்மானியம் அப்படின்ற மெட்டலாய்ட்ஸ்க்கும் உனக்கு இருக்குது. அண்டர் த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், அதாவது மெட்டல் மாதிரி என்ன சொல்கிறது எல்லா டைம்லையும் இது கண்டக்ட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மாதிரி இதில் வந்து இது கண்டக்ட் பண்ணும். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமி கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே இது கண்டக்ட் பண்ணாது, இதுக்கு சூட்டபிளான கண்டிஷன் கிடைச்சதுனா மட்டும்தான் இது கண்டக்ட் பண்ணும். ஸோ இதை செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலிகான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பியர் அஸ் லஸ்ட்ரஸ். இது சிலிகான் அப்படின்ற மெட்டலாய்டு வந்து லஸ்ட்ரஸாக இருக்குது, அதாவது ஷைனி அப்பியரன்ஸ். பட் இட் இஸ் நாட் மேலியபிள். ஆனால் இது மேலியபிளும் இருக்காது, டக்டைல் தகடு மாதிரி கம்பி மாதிரி இதை நம்ம செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் பிரிட்டல், நொறுகும் தன்மை கொண்டதாக இருக்குது. ஸோ இது பிரிட்டில் இன் நேச்சர், அதனால இதனால என்ன பண்ண முடியாது, மேலியபிள் டக்டைல் கிடையாது. இட் இஸ் எ மச் புவரர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டக்ட் பண்ணாது, கொஞ்சம் புவராக தான், ரொம்ப புவராக கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணும். இப்போ ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா சிலிகான் மெட்டல் மாதிரி லஸ்ட்ரா மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது நாட் மேலியபிள் அண்ட் டக்டைல் அண்ட் ஆல்சோ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த கேரக்டர் எல்லாம் இருந்தது அப்படின்னா இதை நம்ம மெட்டல்லே நம்ம சொல்லலாம். ஆனால் இது கேரக்டர்லாம் எதுவும், ஸோ இந்த கேரக்டர் எதுவுமே சிலிகானுக்கு இல்லை. ஸோ அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் physical property of metalloids tend to metallic but their chemical properties tend to non-metallic. அதாவது physical property எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸோட கேரக்டர் மாதிரி இருக்கும். ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ரியாக்டிவிட்டி சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இது இன்வால்வ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகுதோ அது போல் இருக்குது. ஸோ அதுதான் இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டலாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மெட்டாலிக் கேரக்டரும் இருக்குது, நான் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். இதோட யூசஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிலிகான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். சிலிகான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், இந்த மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் போரான் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஆஸ் எ ஃபியூல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட்ஸ். அதாவது பட்டாசு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போரான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள், அதாவது என்ன சொல்கிறது பற்ற இக்னிஷன் அப்படின்னா அந்த பற்ற வைக்கிறோம்ல அந்த தான் இக்னிஷன் நம்ம சொல்லுவோம். அந்த பொருளாகவே இதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க. Okay, next heading is compound. Compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. காம்பவுண்ட் அப்படின்றது என்ன, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பினேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது மூலிமா தான் இது ஃபார்ம் ஆகுது. காம்பினேஷன் அப்படின்னக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து அந்த காம்பினேஷனில் 2 or more எலமெண்ட்ஸ், 2 எலமெண்ட் இல்லைன்னா அதுக்கும் மேலேயும் வந்து எலமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகலாம். பட் என்ன சொல்கிறது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் தான் இன்வால்வ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, வாட்டரோட ஃபார்முலா என்னது H2O, 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது 1 தான் இருக்குது, H2O. ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் தான் ஒரு வாட்டர் மாலிகுல். ஸோ இது வாட்டர் அப்படின்றது என்னது எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட் நம்ம சொல்லலாம். உனக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the properties of a compound are different from those of its constituents. அதாவது காம்பவுண்ட் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம் நம்ம சொல்லக்குள்ள அந்த உருவாகிற அந்த காம்பவுண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வாட்டர் சொன்னோம்ல, வாட்டர் வந்து எதனால உருவாகுது, பை த காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும், ஆக்சிஜன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த 2 கேஸும் ஃபார்ம் ஆகி உருவாகிற வாட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் உனக்கு லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த உருவாகிற காம்பவுண்ட் வந்து அதனோட என்ன சொல்கிறது ஆட்டமாக இருக்கக்குள்ள ஹைட்ரஜனோட கேரக்டரையோ ஆக்சிஜனோட கேரக்டரையோ அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இட் ஹேவ் டிஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. Okay, next one, water, carbon dioxide, sodium chloride etc. are few example of compounds. என்னென்ன எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்காங்க, வாட்டர் H2O, கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா என்னது CO2, ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது. சோடியம் குளோரைடு அப்படின்னா என்ன சொல்லுவோம் NaCl, Naன்றது என்னது சோடியம், குளோரைடு அப்படின்றது குளோரின், ரெண்டும் ஃபார்ம் ஜாயின் கம்பைன் ஆனதுனால உனக்கு சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆயிருக்கு. A molecule of water is composed of an oxygen atom and 2 hydrogen atom in the ratio 1:2 by volume or 8:1. அதாவது உனக்கு வாட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வாட்டரோட ஃபார்முலா வந்து H2O, அதில் ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்குது. ஸோ வாட்டரோட ஃபார்முலா H2O,
ஹைட்ரஜன் இஸ் 2 இருக்குது ஆட்டம்ஸ். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து 1:2 ரேஷியோ. ஆக்சிஜன் 1, ஹைட்ரஜன் வந்து 2. ஸோ 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனோட மாஸை கம்பேர் பண்ணணும். ஆக்சிஜனோட மாஸ் வந்து 8, ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 1. ஸோ 8:1 அப்படின்னு மாஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரேஷியோவில். ஏன்னா ஏன் இந்த ரேஷியோ கொடுக்குறோம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் தான் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் ரெண்டுமே அதை ஈக்குவலாக நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது வாட்டராக இருக்காது, ஹைட்ரஜன் பெராக்சைடாக உனக்கு ஃபார்ம் ஆகிடும், வாட்டர் உனக்கு கிடைக்காது. ஸோ உனக்கு ஃபிக்ஸ்டு ப்ரப்போர்ஷனாக இருந்துதான் மட்டும்தான் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ப்ரப்போர்ஷனாக நம்ம மாற்றினோம் அப்படின்னா நீ நினைக்கிற காம்பவுண்ட் வந்து உனக்கு கிடைக்காது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட். Based on the origin of chemical constituent, compound are classified as inorganic, organic. அதாவது காம்பவுண்ட் எதிலிருந்து கிடைக்குதோ, அதாவது எதிலிருந்து உருவாகுது அப்படின்றத பொறுத்து நம்ம ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஆர்கானிக். காம்பவுண்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ். நான் லிவிங் திங்ஸ்லேருந்து உருவாகிற, இப்போ இந்த மலை பாறை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்து உருவாகிற காம்பவுண்டுக்கு வந்து நம்ம இன்ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு சச்சஸ் ராக் மினரல்ஸ் அந்த தாதுக்கள்லேருந்து கிடைக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சாக், பேக்கிங் சோடா எக்ஸட்ரா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்கிறது இன்ஆர்கானிக் அப்படின்னா லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்கிற காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ரைஸில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொல்லலாமா. ரைஸ் எங்கேருந்து கிடைக்குது, லிவிங் திங்ஸ் பிளான்ட்ஸ்லேருந்து உனக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னக்குள்ள எக் வந்து எங்கேருந்து கிடைக்குது, போல்ட்ரிஸ் ஹெயின்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னக்குள்ள அது லிவிங் திங்ஸ். ஸோ அது லிவிங்லேருந்து கிடைக்கிறது எல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி 3 டைப் ஆஃப் மேட்டர்லையுமே சாலிட், லிக்விட், கேஸஸ் 3 டைப்ஸ்லையுமே எக்ஸிஸ்டாக இருக்கும். Let us learn some important compounds in solid, liquid and gaseous state. ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். Compounds in solid. Some important compounds that exist in solid are stated or tabulated as below. என்னென்ன காம்பவுண்ட் வந்து சாலிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதாவது சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம 5th-லலாம் 6th-லலாம் பார்த்துக்கோ சொன்னோம்ல. சாலிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டம்ஸ் எல்லாமே பாருங்கள் அந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது டைட்லி அரேஞ்சு 3 டைமென்ஷனில் நம்ம பார்க்கக்குள்ள டைட்லி அரேஞ்சாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் இது சாலிடாக உனக்கு இருக்குது. ஸோ இந்த சாலிடாக இருக்கிற காம்பவுண்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பாருங்கள் சிலிக்கா அப்படின்றது காம்பவுண்ட். இந்த சிலிக்கா அப்படின்ற காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். இந்த மணல் எல்லாம் கருப்பு சிலிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு சாண்டு பாருங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மணலெல்லாம் இந்த பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்க அந்த பொருளுக்கு பேர் சிலிக்கா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற காம்பவுண்டோட காமன் நேம் காஸ்டிக் பொட்டாஷ், அதாவது எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன். இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா KOH. தென் நெக்ஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாஷ், சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடா. இதில் என்னென்ன இருக்குது சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படின்ற காம்பவுண்டில் இது என்னென்ன இருக்குது CuSO4. இதோட ஃபார்முலா CuSO4. Cuனா என்னது காப்பர், Sனா என்னது சல்ஃபர், O4 அப்படின்னா ஆக்சிஜன் 4 இருக்கும். ஸோ O வந்து ஆக்சிஜன். ஜிங்க் கார்பனேட். ஜிங்க் கார்பனேட் அப்படின்னா கேலமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேலமைன் யாருக்கோ தெரியுதா, லாக்டோ கேலமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ் க்ரீமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேஸ் க்ரீமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் லோஷன்ஸில் எல்லாம் கேலமைன் ஜிங்க் கார்பனேட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதனோட ஃபார்முலா வந்து ZnCO3. அதாவது ZN அப்படின்னா என்னது ஜிங்க்கு, C அப்படின்னா கார்பன், O3 அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இது எல்லாமே இந்த சாலிடுக்கு எக்ஸாம்பிள், அதாவது இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சாலிடாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட்.
சம் காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்ட் லிக்விடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எங்களுக்கு தெரியும் இன் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஏன்னா இதோட ஃபார்முலா என்னது H2O. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஃபார்முலா கொஞ்சம் நான் சொல்ல பாக்ஸில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க புக்கில். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl இதனோட ஃபார்முலா. ஸோ என்ன இருக்குது ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் present ஆயிருக்கு. Then next one is nitric acid. Nitric acid ஓட ஃபார்முலா வந்து HNO3 nitrogen and oxygen இதில் present ஆயிருக்கும். Then sulfuric acid H2SO4 hydrogen இருக்கு, then sulfur oxygen. Then next one வந்து acetic acid called vinegar நம்ம சொல்லுவோம் commercial name. Acetic acid என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா இஸ் CH3COOH. கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் தென் ஆக்சிஜன். தென் ஓகே லிக்விடோட மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிக்விடில் இருக்க மாலிகுல்ஸ் வந்து என்ன சொல்கிறது லூஸ்லி பேக்டு வென் கம்பேர்டு டு சாலிடை விட பார்க்கக்குள்ள இதில் ஐட்டம்ஸ் எல்லாமே லூஸ்லி பேக் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் இது லிக்விடாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட்ஸ் இன் கேஸஸ். என்னென்ன காம்பவுண்ட் கேஸஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா CO2, கார்பன் மோனாக்சைடுக்கு CO. ஸோ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு எலமெண்ட் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னக்குள்ள SO2 சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். மீத்தேன் அப்படி நெக்ஸ்ட் ஒன் மீத்தேனோட ஃபார்முலா CH4. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இந்த காம்பவுண்டில் இருக்குது. இட் எக்ஸிஸ்ட் இன் கேஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அமோனியாவோட ஃபார்முலா NH3 அப்படின்னக்குள்ள 1 நைட்ரஜன் இஸ் கம்பைன்ட் வித் 3 ஹைட்ரஜன். இட் எக்ஸிஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டேட். கேஸ் அப்படின்னக்குள்ள உனக்கு பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னக்குள்ள ஏன் அப்படின்னா இப்போ பலூன் ஊதுறோம் அப்படின்னா கட்டி வச்சுருவோம். கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க கேஸ் அங்கேயே இருக்குமாமா என்ன ஆகிடும் உடனே வெளியில் வந்துடும். ஸோ இட் ஹேஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட். அதுக்குள்ளே ஒவ்வொரு மாலிகுலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கேசியஸில் மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரீலி மூவபிள். ஸோ அதனால தான் உனக்கு அந்த பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்லாம் வந்து ஒரு சில காம்பவுண்டோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது வாட்டரோட கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லணும்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன எலமெண்ட் இருக்குது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ட்ரிங்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருள் வந்து இது கரைக்கிற தன்மை இருக்கிறதுனால சால்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான் அப்படின்னு பொருள். ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேபிள் சால்ட் அப்படின்னா சோடியம் குளோரைடு. இதோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளோரைடு. இதில் என்னென்ன இருக்குது சோடியம் அண்ட் குளோரின் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட். யூசஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டெய்லி டயட் நம்ம சோடியம் குளோரைடு அப்படின்றது டேபிள் சால்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட். ஸோ அந்த சால்ட் வந்து நம்ம குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட். இந்த கறிலாம் கெட்டு போகாமல் இப்போ வீட்டில் கறி வாங்கிட்டு வராங்க அப்படின்னா காலையில் செய்ய டைம் இல்லை அப்படி நான் ஈவினிங் வந்து செய்கிறேன் அப்படின்னா உப்பு போட்டு குலுக்கி வைங்கன்னுவாங்க. அப்போ அந்த உப்பு என்ன பண்ணுது ப்ரிசர்வேட்டிவாக கெட்டு போகாமல் பார்த்துக்குது. அண்டு ஃபிஷ்ஷஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் சுகர் அப்படின்னா என்னது சுக்ரோஸ் அதனோட கெமிக்கல் நேம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் C12H22O11 இதுதான் வந்து சுக்ரோஸோட ஃபார்முலா. பெருசாக இருக்குது. என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா 3 எலமெண்ட் தான் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சுகர் எதுக்குப்பா யூஸ் பண்ணுவோம் ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், சாக்லேட் டாஃபீஸ் செய்கிறதுக்கு, தென் ஃப்ரூட் ஜூஸஸில் யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக்கிங் சோடா இதோட கெமிக்கல் நேம் சோடியம் பைகார்பனேட். என்ன சொல்கிறது பேக்கிங் சோடானா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை இட்லி சோடா அதுதான் பேக்கிங் சோடா நம்ம சொல்லுவோம். ஸோ இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எழுதிக்கோங்க NaHCO3 NaH கேப்ஸில் போடணும் CO3. அப்போ Naன்னா என்னது சோடியம் ஹைட்ரஜன் கார்பன்
ஆக்சிஜன் 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ இது எது இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதாவது இந்த தீயணைப்பானில் யூஸ் பண்ணுறாங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண, இந்த கேக்குக்கெலாம் பேக்கிங் பவுடர் பொருள் அது ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. தென் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட், இந்த பேக்கரியில் எல்லாமே பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்கரியில் யூஸ் பண்ணுறதுனால இந்த சோடாவுக்கு பேர் பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வாஷிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் கார்பனேட். இதனோட ஃபார்முலா NaCO3. அப்போ சோடியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போ பேக்கிங் சோடாவுக்கும் வாஷிங் சோடாவுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, பேக்கிங் சோடாவில் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கும், வாஷிங் சோடாவில் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாஷிங் சோடாவை யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் ஏஜென்ட்டாக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். சோப்பில் இது யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த ஹாட் வாட்டரை, இந்த கடின தண்ணி, உப்பு தண்ணி இருக்குல்லம்மா, அதை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றணும் அப்படின்னக்குள்ளே இந்த வாஷிங் சோடா யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னா அதனோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இதோட ஃபார்முலா CaOCl2, அதாவது கால்சியம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், தென் குளோரின் இருக்கும். ப்ளீச்சிங் ஏஜென்ட், ப்ளீச்சிங் அப்படின்னா ஒயிட்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ட், கிருமி என்ன சொல்கிறது, கிருமி நாசினியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்டெரிலைசேஷனாக ரிமூவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணுறதுக்காக, ரிமூவ் பண்ணாது கில் பண்ணும். ஸோ அந்த கில் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். Then next one is quicklime. Quicklime அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, நத்திங் பட் CaO. என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? கால்சியமும் ஆக்சிஜனும் இருக்குது. சிமெண்ட்டு, கிளாஸ் தயாரிக்க இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லாக்டு லைம். ஸ்லாக்டு லைம் அப்படின்னா இந்த CaOவில் வாட்டர் கலந்தோம் அப்படின்னா அது ஸ்லாக்டு லைம் நம்ம சொல்லுவோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன், CaOH ட்வைஸ் இதோட ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒயிட் வாஷிங், இந்த நம்ம செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல, அதை வந்து நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சுண்ணாம்பாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா CaO, அதில் தண்ணி கலந்துட்டீங்க அப்படின்னா CaOH ட்வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைம் ஸ்டோன். லைம் ஸ்டோன் அப்படின்னா அதோட கெமிக்கல் நேம் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் அப்படின்னா அதில் CaCO3 ஃபார்முலா. கால்சியம், கார்பன் வந்து C, தென் நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது சாக் பீஸ், நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதனோட கெமிக்கல் நேம் என்னது? கால்சியம் கார்பனேட், அதாவது லைம் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் ஒன் மோர் டு நோ பாருங்கள். ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்டோட இது, அதாவது கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட், அதோட கலரை வச்சு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. காப்பர் சல்ஃபேட்டை ப்ளூ விட்ரியால், அது ப்ளூ கலரில் இருக்கும், ஸோ ப்ளூ விட்ரியால். ஃபெரஸ் சல்ஃபேட்னு க்ரீன் கலரில் இருக்கும், அது க்ரீன் விட்ரியால். பொட்டாசியம் நைட்ரேட்டை சால்ட் பெட்டர், அதாவது ராக்ஸ்லலாம் இது நிறைய இருக்குது, ஸோ சால்ட் பெட்டர். தென் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆயில் ஆஃப் விட்ரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்சியம் சல்ஃபேட்டு ஜிப்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டை வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது இந்த பொம்மைங்கள்லாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுவோம். தென் பொட்டாசியம் குளோரைடை மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த லெசன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.